காஞ்சிபுரம் மாவட்டத்தில் என்கவுண்டர் அச்சத்தால் தலைமறைவாக இருந்த 2 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ரவுடியின் மனைவி தனது கணவனுக்கு ஏதேனும் அசம்பாவிதம் நேர்ந்தால் போலீசாரே காரணம் என வீடியோ வெளியிட்டுள்ளார். சர்ச்சை வீடியோ பின்னணி என்ன? எனக்கா எங்க வீட்டுக்காரருடைய கேஸ்கார் ஒருத்தர் இருக்காரு, குல்லா என்கிற விஸ்வநாதன். அவருக்கு இப்பதான் என்கவுண்டர் பண்ணாங்க. என்கவுண்டர் பண்ணதுனால எங்கள் வீட்டுக்காரருக்கும் எதனா நடந்துரு போதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் பயந்துட்டு போல. இப்போ கூட ஸ்ரீபெரும்புதூர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டாலும் தெரியலன்னு சொல்கிறாங்க. ஸ்ரீபெரும்புதூர் ஏஎஸ்பியும் காஞ்சிபுரம் எஸ்பியும் தான் முழுக்க காரணம். ஸ்ரீபெரும்புதூர் போலீஸும் தான் முழுக்க காரணம். எங்கள் வீட்டுக்காருக்கும் எங்கள் மச்சினருக்கும் எதனா ஒன்று ஆச்சுனாக்கா இவங்க எல்லாரும் தான் காரணம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த கிளாய் பகுதியைச் சேர்ந்தவர்கள் சந்துரு, பாலச்சந்தர். சகோதரர்களான இருவர் மீதும் ஸ்ரீபெரும்புதூர் சுங்குவார் சத்திரம் காவல் நிலையத்தில் கொலை முயற்சி, ஆள் கடத்தல் போன்ற குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. மேலும் 2 பேரும் பிரபல A+ கேட்டகரி ரவுடியாக விளங்கி வந்த விஸ்வாவின் கூட்டாளியாக இருந்து கொண்டு குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் இங்கு உள்ள தனியார் ஆலைகளில் ஸ்கிராப் எனப்படும் இரும்பு கழிவுகளை ஒப்பந்தம் எடுப்பதில் முக்கிய புள்ளிகளிடையே தொழில் போட்டி நிலவி வருகிறது. இந்த போட்டியில் தொழிலதிபர்கள் அரசியல் கட்சி பிரமுகர்களை மிரட்டுவது, கொலை செய்வது, கூலிப்படையாக செயல்படுவது போன்ற குற்றச் செயல்களில் இவர்கள் இருவரும் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்த சூழ்நிலையில்தான் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் நடக்கும் குற்றச் சம்பவங்களை கட்டுப்படுத்த தனிப்படை போலீசார் ரவுடிகளை கண்காணித்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பிரபல ரவுடி விஸ்வா சுங்குவார் சத்திரம் அருகே பதுங்கி இருந்தபோது போலீசார் அவரை சுற்றி வளைத்தனர். போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி ஓடிய விஸ்வா மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த என்கவுண்டர் அச்சத்தால் விஸ்வாவின் கூட்டாளிகளான சந்துரு, பாலச்சந்தர் உள்ளிட்ட பலரும் தலைமறைவாகினர். இதற்கிடையே தொழில் போட்டியால் வெட்டி கொல்லப்பட்ட திமுக பிரமுகர் ரமேஷ் வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ளதாக இருவரையும் போலீசார் தேடி வந்தனர். அரக்கோணம் அருகே தலைமறைவாக இருந்த சந்துரு, பாலச்சந்தர் ஆகிய இருவரையும் தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். தற்போது அவர்களை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே சந்துருவின் மனைவி தனது கணவருக்கும் மைத்துனருக்கும் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதற்கு ஸ்ரீபெரும்புதூர் போலீசார் தான் பொறுப்பு என வீடியோ வெளியிட்டுள்ளார். நான் சந்திரோடைய வைஃபு. இன்னைக்கு ஒரு 1:30 மணி போல் ஒரு 12 பேர் வந்தாங்க அன்யூனிஃபார்மில். எங்கள் வீட்டுக்காரையும் பாலச்சந்திரவையும் பிடிச்சாங்க. அவங்க கேட்டாங்க, போலீஸு ஏன்டா கோர்ட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் வந்தாக்கா நீங்கள் எதனா பண்ணிடுவீங்கன்னு சொல்லிட்டு தானே நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னாக்கா எங்கள் வீட்டுக்காரருடைய கேஸ்கார் ஒருத்தர் இருக்காரு, குல்லா என்கிற விஸ்வநாதன். அவருக்கு இப்போ தான் என்கவுண்டர் பண்ணாங்க. என்கவுண்டர் பண்ணதுனால எங்கள் வீட்டுக்காரருக்கும் எதனா நடந்துரு போதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் பயந்துட்டு போல. இப்போ கூட ஸ்ரீபெரும்புதூர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டாலும் தெரியலன்னு சொல்கிறாங்க. ஸ்ரீபெரும்புதூர் ஏஎஸ்பியும் காஞ்சிபுரம் எஸ்பியும் தான் முழுக்க காரணம். ஸ்ரீபெரும்புதூர் போலீஸும் தான் முழுக்க காரணம். எங்கள் வீட்டுக்காருக்கும் எங்கள் மச்சினருக்கும் எதனா ஒன்று ஆச்சுனாக்கா இவங்க எல்லாரும் தான் காரணம். இந்த வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.